வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் கைது. ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக வேட்பாளரை அதிமுக ஆதரிக்க வேண்டும். துரை வைகோ எம்பி வேண்டுகோள். கட்சிகளின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும். உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முடிவுக்கு வந்தது வடகிழக்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியாவில் முதல் மாநிலம் உத்தரகாண்டில் அமலுக்கு வரும் பொது சிவில் சட்டம். மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய 11.5 கோடி பக்தர்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து தமிழகத்தை சேர்ந்த 32 மீனவர்கள் மற்றும் கேரளாவை சேர்ந்த 2 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தனுஷ்கோடி அருகே 34 பேரையும் அவர்களது 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மீனவர்கள் அடிக்கடி சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் அவர்களின் எதிர்காலத்தை இருண்டதாக ஆக்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என கூறியுள்ள முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் மற்றும் அமைப்புகள் திமுக வேட்பாளரை பொது வேட்பாளராக கருதி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய ஈரோடு வந்த துரை வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக உள்ளிட்ட திராவிட அமைப்பினர் திமுக வேட்பாளரை பொது வேட்பாளராக கருதி ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் வேங்கை வயல் பிரச்சனையில் நீதிமன்றம் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவும் என்றும் பேசினார். சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் ஹைகோர்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட்ல ஏற்கனவே இந்த வழக்கு இருக்கு. ஏன்னா இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு தான் வழக்கே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னோட இது என்னன்னா, சிபிசிஐடி பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில், அது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்குனால அதிக கவனம் செலுத்தி தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இதுல இவ்வளோ ஒரு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் கவனத்தை திருப்பிய இந்த ஒரு சம்பவம். நாளைக்கு ஏதாவது தவறான ஆதாரங்கள் இல்லைன்னா ஜோடிச்சு ஏதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அவங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால எனக்கு என்னன்னா, கண்டிப்பா தகுந்த ஆதாரங்களோட தான் சிபிசிஐடி இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு வகையில் அவசரப்பட்டோ இல்ல எதிர்க்கட்சிகள் சொல்கின்ற மாதிரி இது தவறாக புனையப்பட்ட ஒரு வழக்கா இது குற்றப்பத்திரிகை இருந்தானா கண்டிப்பா சென்னை உயர் நீதிமன்றம் கண்டிப்பா அதை அனுமதிக்காது. ஏன்னா உயர் நீதிமன்ற மத்தியில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சிபிசிஐடி மேல பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, அதே நேரத்தில் முழு நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்தில் எனக்கு இருக்கு. உங்களுக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆக இதை முடிவெடுக்க வேண்டியது உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. கண்டிப்பா எதிர்வாதங்கள் இருக்கும். இப்போ இன்னைக்கு எதிர்கட்சிகளோ கூட்டணி இருக்கிற சில இயக்கங்களோ சில சந்தேகங்கள் எழுப்பும் பொழுது அதற்குண்டான வாதங்கள் இருக்கும்போது அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டு உயர் நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதுதான் என்னுடைய இது. இப்போ நான் இதுக்கு மேல என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இதுக்கு மேல எனக்கு தெரியாது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து துரை வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடி பழங்காநத்தம் அருகே கம்பம் நட அனுமதி கோரி அதிமுக சார்பில் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் எனவும்
தவறினால் அரசே அகற்றிவிட்டு அதற்குரிய செலவு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். பட்டா நிலத்தில் கொடி கம்பங்களை நிறுவலாம் எனவும் அதற்குரிய விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கொடிக்கம்பம் நட அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கடலோர ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து இன்றுடன் விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. ஜனவரி முதல் டிசம்பர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் 117 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இது 2023ஆம் ஆண்டை விட 15% அதிகம். வழக்கமாக அக்டோபர் 3வது வாரம் முதல் டிசம்பர் மாதம் இறுதி வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும். ஆனால் இந்த முறை ஜனவரி மாதம் வரை வடகிழக்கு பருவமழை நீடித்து வந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கடலோர ஆந்திரா போன்ற பகுதிகளில் இருந்து இன்றுடன் விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் இன்று முதல் அமல்படுத்த உள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ள உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்திற்கான விதிமுறைகள், அதிகாரிகளுக்கான பயிற்சிகள் என அனைத்தும் நிறைவடைந்துள்ளது என்றும் பதிவிட்டுள்ளார். பொது சிவில் சட்டம் சமுதாயத்தில் அனைவருக்குமான உரிமைகளையும் பொறுப்புகளையும் சரிசமமாக வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உத்தரகாண்ட் தலைமை செயலகத்தில் பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தையும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைக்கிறார். மகா கும்ப மேளாவை ஒட்டி பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக 10,000 ஏக்கர் நிலத்தில் சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் திரிவேணி சங்கமத்தில் தற்போது வரை 13 கோடிக்கும் அதிகமாக பக்தர்கள் நீராடி உள்ளனர். பிப்ரவரி 26ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெறும் நிலையில் அங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு விசாரணையின் முடிவுகள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டால் அவற்றை மறு விசாரணைக்கு உட்படுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்று கூறியுள்ளார். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிசிஐடி ஏற்கனவே விசாரணை நடத்தி காலதாமதமாக விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் ஒன்றிய அரசின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அது மேலும் கால தாமதத்தையே ஏற்படுத்தும் என்றும், இது வேங்கை வயல் மக்களுக்கு விரைவாக நீதியை பெற்று தராது என்றும் கூறியுள்ளார். கடும் கண்டனத்திற்கு உரிய மனித தன்மையற்ற வேங்கை வயல் சம்பவத்தில் உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் நகரில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத் நகரில் இயல்பை விட பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் நிலையில் கடும் பனிமூட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். GSLV F-15 ராக்கெட் NVS-02 செயற்கைக்கோளுடன் வரும் 29ஆம் தேதி விண்ணில் செலுத்த தயாராக உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனது 100வது செயற்கைக்கோளை ஏவுவதன் மூலம்
வரலாறு படைக்க தயாராகி வருகிறது. இந்த மைல்கல் பணி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து GSLV-F-15 ராக்கெட் மூலம் NVS-02 செயற்கைக்கோளுடன் வருகின்ற 29ஆம் தேதி காலை 6:23 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதில் L1, L5 மற்றும் S-பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளன. இது மற்ற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும், பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த ராக்கெட்டின் இறுதிக்கட்ட பணியானது 25 மணி நேர கவுண்டவுன் நாளை காலை 5:23 மணிக்கு தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ராக்கெட் விண்ணில் ஏவ தயார் நிலையில் உள்ளது என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி அளித்தபடி மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி அளித்திருந்தார். அதன்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 11,608 பொதுமக்கள் மீது மதுரை நகரம், தல்லாகுளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் பாரதிய நியாய சங்கீதா திட்டம் 2023 கீழ் 3 பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட 4 குற்ற வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரை ஆட்சியில் அமர வைப்பது குறித்து நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சமய நல்லிணக்க சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய விக்ரமராஜா, சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்திய நாடு விவசாயத்தையும் வணிகர்களையும் சார்ந்த நாடு. ஆனால் தற்போது கலாச்சாரங்கள் மாறி வருகிறது. நெற்பயிர்கள் இருந்த இடங்கள் எல்லாம் கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்காக தான் பிரதமரும் முதலமைச்சரும் சாமானிய வணிகர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க அரசு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை இயற்றப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோரிக்கையாக வைக்கின்றது என தெரிவித்தார். வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் காய்கறி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வாக்கு என்பது பெரும்புள்ளி வாக்கு. யாரை ஆட்சியிலே அமர வைக்க வேண்டுமோ நாம் சிந்தித்து செயல்பட்டால் அவர்கள்தான் ஆட்சியிலே அமர முடியும். யாரை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ நாம் சிந்தித்து செயல்பட்டால் அவர்களை அகற்ற முடியும். ஆகவேதான் பெண்கள் அதிகமாக இருக்கிறதாக சொன்னார்கள். நான் இப்ப உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, வருகின்ற மாநாட்டிற்கும் நீங்கள் குடும்பத்தோடு வர வேண்டும். அப்படி நிலைப்பாட்டை ஒவ்வொரு குடும்பமும் எடுத்துக்கொண்டால் நம்முடைய கோரிக்கைகளை மத்திய அரசிடத்திலே போய் நின்று கொண்டு நாம் கெஞ்ச வேண்டியதில்லை. மாநில அரசிடத்திலே போய் கெஞ்ச வேண்டிய நிலை இருக்காது. அவர்களே முன்வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை சொல்லுவார்கள். சொல்லக்கூடிய வாய்ப்பை இங்கு வந்திருக்கின்ற சகோதரிகளும் மற்ற சகோதரிகளை அழைத்துக் கொண்டு மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை சொல்லி ஒரு அற்புதமான நிறைவான விழா, ஒரு நல்ல நிகழ்ச்சியில இந்த ஆண்டு முதல் தொடக்கத்திலே பங்கேற்றிருக்கிறோம். திருவள்ளூர் அருகே கிருஷ்ணன் கோவிலில் இருந்த சிலைகள் நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர் அகற்றியுள்ளனர். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோவில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த வனிதா என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கோவிலை இடித்து அகற்றுமாறு உத்தரவு பிறப்பித்தனர். இதனை அடுத்து கடந்த நவம்பர் மாதம் வருவாய்த்துறையினர் வந்த நிலையில்
பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திரும்பி சென்றனர். இதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் தொடுத்தால் டிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் கிருஷ்ணர் கோவிலில் இருந்த ராதா, ருக்மணி, கிருஷ்ணர் மற்றும் விநாயகர் சிலைகளை அகற்றி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கண்ணீர் விட்டு அழுததுடன் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கும் எதிராக எதிர்ப்பை தெரிவித்ததால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பென்னாகரம் அருகே 2 நாட்களுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த மாங்கரை அருகே உள்ள ஆனைக்கல்லனூர் கிராமத்தில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான பலினோ கார் ஒன்று 2 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு திடீரென்று கார் வெடிக்கும் சத்தத்துடன் எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சரவணன் உடனே பென்னாகரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து தகவலின் பெயரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த காரை சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர். இந்த திடீர் தீ விபத்தில் கார் முழுவதும் எரிந்து சேதமானது. கார் தீப்பிடித்து எரியும் பொழுது காரின் அருகே யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்ட கல்லூரியை உருவாக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்ட கல்லூரி உருவாக்க வேண்டும், அதேபோல் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தி போதிய அளவிற்கு மருத்துவர்கள் அதிகப்படுத்த வேண்டும், மேலும் வாகன நெரிசலை குறைக்க ஆற்காடு ஆரணி செல்லும் சாலையில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் எனவும், ராணிப்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அதனை விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக பல்வேறு புதிய மாவட்ட நிர்வாகிகளை பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து கட்சி தொண்டர்கள் ஏராளமான வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மர்ம நபர்களால் இதிகாசங்கள் புராணங்களை அடிப்படையாக கொண்ட கோவில் பெண் விக்கிரகம் சிலை உடைத்ததால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் வயல்வெளிகள் நடுவே நல்ல தங்கால் கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பில் இருந்து வருகிறது. இந்நிலையில் கோவிலில் உள்ள நல்ல தங்கால் விக்கிரகம் சிலையை மர்ம நபர்கள் உடைத்து சிதலப்படுத்தியுள்ளனர். இதனால் வத்திராயிருப்பு பகுதி முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் கோவிலுக்கு வந்த காவல்துறையினர் நல்ல தங்கால் விக்கிரகம் சிலையை உடைத்த கயவர்கள் யார் என்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை கொள்ளை தினந்தோறும் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது தெய்வமாக வழிபட்டு வரும் நல்ல தங்கால் விக்கிரகம் சிலையை உடைத்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணி கிராமத்தில் அதிநவீன நம்மவர் படிப்பகம் என்ற திறன் மேம்பாட்டு மையத்தை கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினர் துவக்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்லூரணி கிராமத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் போட்டித் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் இணையதள வசதியுடன் கூடிய அனைத்து புத்தகங்களும் கொண்ட அதிநவீன நம்மவர் படிப்பகம் என்ற திறன் மேம்பாட்டு மையத்தை வட அமெரிக்கா கமலஹாசன் நற்பணி இயக்கத்தினர் மற்றும் கமல் பண்பாட்டு மையத்தினர் உருவாக்கியுள்ளனர். இந்த மையத்தில் போட்டித் தேர்வர்கள் படிப்பதற்கான புத்தகங்கள், இணையதள வசதியை பயன்படுத்துவதற்காக கம்ப்யூட்டர்கள், சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை அனைவரும் படிக்கக்கூடிய வகையிலான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மையத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மையத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு கல்லூரணி கிராம மக்கள் ஒன்றிணைந்து நம்மவர் படிப்பக திறன் மேம்பாட்டு மையத்தின் முன்பு பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள்,
கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் தங்கத்தின் விலை 120 ரூபாய் குறைந்து 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. மேலும் நேற்று விடுமுறை என்பதால் தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி இருந்தது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 7,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேலை சேர்ந்த 3 பிணை கைதிகளை ஏற்கனவே விடுவித்த நிலையில் மேலும் 6 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு முடிவு செய்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை என்பது பல சகாப்தங்களாக நீடித்து வருகிறது. இதில் காசாவில் கடந்த 15 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன்படி கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அந்த ஒப்பந்தத்தின் முதற்கட்டமாக அடுத்த 6 வாரங்களில் தங்களிடம் பிணை கைதிகளாக உள்ள 33 பேரை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்கவும், அதற்கு பதிலாக தங்கள் சிறைகளில் உள்ள 1900 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசு விடுதலை செய்யவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் படையினர் தங்கள் வசம் இருந்த 3 பணைய கைதிகளை விடுவித்தனர். பதிலுக்கு இஸ்ரேலும் 90 பாலஸ்தீனர்களை விடுவித்தது. அடுத்த கட்டமாக ஹமாஸ் அமைப்பு தங்கள் பிடியில் உள்ள 4 பணைய கைதிகளை விடுவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. அதன்படி அவர்கள் அனைவரும் முறைப்படி காசா செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேலும் 6 பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு முடிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக மீனவர்கள் கைது, ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திமுக வேட்பாளரை அதிமுக ஆதரிக்க வேண்டும், துரை வைகோ எம்பி வேண்டுகோள். கட்சிகளின் கொடி கம்பங்களை 12 வாரங்களில் அகற்ற வேண்டும், உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முடிவுக்கு வந்தது வடகிழக்கு பருவமழை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியாவில் முதல் மாநிலம் உத்தரகாண்டில் அமலுக்கு வரும் பொது சிவில் சட்டம். மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய 11.5 கோடி பக்தர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.